எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜிஎஸ் வசி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுளை பத்தி பார்க்க போறோம். கடவுளே ரொம்ப பிடிச்ச கடவுள் எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர். ஆமா, ஆஞ்சநேயர் பக்தர்னா. நம்ம இன்னைக்கு பார்க்க போற கோவில்னு பாத்தீங்கன்னா திருவெளிச்சை. இந்த திருவெளிச்சை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேளம்பாக்கம் மண்டலம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேளம்பாக்கம் மண்டலூருக்கு நடுவில் இருக்கு. அந்த கேளம்பாக்கத்துலயும் பாத்தீங்கன்னா 4 கிலோமீட்டர்ஸ்ல வந்துடலாம். மண்டலூர்லயும் பாத்தீங்கன்னா 12 கிலோமீட்டர்ஸ்ல வரலாம். ஸோ இது வந்து புதுப்பாக்கம் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல. அந்த புதுப்பாக்கத்துல திருவெளிச்சை அப்படிங்கிற கோவில் இருக்கு. இந்த கோவில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றதுன்னு சொன்னேன் பாத்தீங்களா. ஏன் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ராமருக்கும் ராவணனுக்கும் வார் நடக்கும்போது அப்போ வந்து ராவணன் இறந்து போயிடுறாரு. இறந்து போகும்போது வந்து இந்திரஜித் வந்து ப்ராமிஸ் பண்றான். இந்திரஜித் யாருன்னு பாத்தீங்கன்னா ராவணனோட பையன். ஸோ அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, நான் வந்து பாத்துக்கிறேன், ராமரை நான் அழிச்சிடுறேன், என்னோட மந்திர தந்திரங்களால அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அவர் வந்து என்ன பண்றாருன்னா மறைஞ்சறிஞ்சு, அவர் ஒரு மாயவி மாதிரி. ஸோ வந்து அவர் விடுற அஸ்திரம் வந்து மறைஞ்சுதான் வந்து அடிப்படும். ஸோ அப்போ வந்து ராமரை ஏபி வந்து ராமரை பார்த்து வந்து நாகாஸ்திரத்தை விடுறாரு. நாகாஸ்திரத்தை விடும்போது லக்ஷ்மணன் புரிஞ்சுட்டு என்ன பண்றாரு, நடுவில் வந்துடுறாரு. வரும்போது லக்ஷ்மணன் மேல பட்டு லக்ஷ்மணன் வந்து வாங்கி விழுந்துறாரு. லக்ஷ்மணனை காப்பாற்றணும் அப்படின்ட்டு என்ன பண்ணாரு, ஆஞ்சநேயர் வந்து ஓடுறாரு. ஓடி போகும்போது சஞ்சீவி மலையில உள்ள மூலிகளை வந்து அதை லக்ஷ்மண விட்டோம் அப்படின்னா அவர் வந்து திரும்ப வந்துருவாரு அப்படிங்கறதுனால பண்ணுவாரு. அந்த அவசரத்துல வந்து அவரால் வந்து சஞ்சீவி மலையில அந்த மூலிகை தேட முடியல. உடனே சஞ்சீவி மலையே பேத்துட்டு அப்படியே பறந்து வரும்போது தான் அவருக்கு வந்து டைம் 6 o'clock ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல சந்தியாவதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையோட கீழே உட்காந்து இடம்தான் இந்த திருவெளிச்சை, இந்த கோவில். ஸோ அவ்வளவு பிரசித்தி பெற்ற கோவில் இது. அது மட்டும் இல்லை, இந்த கோவில்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது வந்து தனியா சிலையா இருக்க மாட்டேன் ஆஞ்சநேயர். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த செவரோட தான் இருப்பாரு. தன்னோட பக்தர்களை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் அந்த அபயமுத்ரா. ஸோ அவர் வந்து போய் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வீரமா வந்துருவீங்க. ரொம்ப வந்து சில பேர் பயப்படுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவாங்க. ஸோ அந்த கோவிலுக்கு போட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த கோயிலோட பேரே வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா வீர ஆஞ்சநேயர் கோயில் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா தைரியம் மட்டும் இல்ல, வேலையும் ரொம்ப ஈஸியா கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட கோவில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம கிளம்பிட்டோம் கோயிலுக்கு. எங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் கிளம்புறோம். வண்டலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ லெஃப்ட்டில் வந்து வெளிச்சைன்னு போர்டு வச்சுருப்பாங்க. இந்த போர்டு தெரியுது பார்த்தீங்களா, இந்த போர்டை தாண்டி பஸ் ஸ்டாப் வரும். பஸ் ஸ்டாப்பை ஒட்டி லெஃப்ட்லேயே கோயில் இருக்கும். ஸோ அதுலேருந்து உள்ளே போனீங்கன்னா மலை கோயில். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இதுதான் கோயில் அடிவாரம். ஸோ இந்த அடிவாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து வந்து மேலே போகிறதுக்கு 108 ஸ்டெப்ஸ் இருக்கும். அண்ட் வந்து கோயில் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில் இருக்கும். ஸோ விநாயகர் கோயிலை கும்பிட்டு தான் மேலே எல்லாரும் போவாங்க. இந்த கோயிலோட பேர் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் சன்னதி. ஓகே, இப்போ கோயிலில் பார்த்துட்டீங்க, கோயிலோட விசிட்டிங் ஹவர்ஸ் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த கோயிலோட விசிட்டிங் ஹவர்ஸ் வந்து மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் ஒரே டைமிங் தான். சாட்டர்டே மட்டும் தான் சேஞ்சஸ். மண்டே டு சண்டே பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்து 7:30லேருந்து 11:30 வரைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3:30லேருந்து 7:30 வரைக்கும் ஈவினிங். அதுவே சாட்டர்டே பார்த்தீங்கன்னா மார்னிங் 5லேருந்து ஆஃப்டர்நூன் 1 o'clock வரைக்கும். அப்புறம் 3:30லேருந்து 9 o'clock வரைக்கும். சாட்டர்டே மட்டும் தான் ஃபுல் டே இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours மட்டும் அதில் கேப் இருக்கும். மற்ற நாள் எல்லாமே கொஞ்சம் ஒரு 2 hours கழிச்சு தான் திறப்பாங்க. ஒரு 2 hours ஏர்லியாகவே முடிடுவாங்க. ஸோ அந்த டைமிங் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க நல்லா. அண்ட் இப்போ வந்து ஸ்டெப்ஸில் போக முடியாமல் வேற வழியாக சுற்றி போகிறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. என்னன்னா ஒரு சின்ன ஒரு கல்லு ரோடு போகும். அந்த கல்லு ரோடு ரைட் வழியாக உள்ள போனீங்கன்னா அந்த கோவிலுக்கு பேக்ல ஒரு ரோடு வச்சிருக்காங்க அவங்க மலைக்கு போறதுக்கு. அதில் நீங்க கார்ல போகலாம். அந்த வழி தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். இதுதான் அந்த மலைப்பாதை. இதில் நம்ம காரில் போகலாம். ஸோ கார் மட்டும் இல்லை, இந்த ரோடு சின்னதாக இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒருத்தர் தான் மேலே போக முடியும், கீழே போக முடியும். டேர்னிங்ஸ் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து ரோடு சின்னதாகவும் இருக்கும், டேர்ன் பண்ணுறதுலாம் ரொம்ப குறுகலாக தான் இருக்கும். அது கொஞ்சம் சேஃப்டி இல்லை. கார் ஓட்ட கற்றுக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த ரோட்டில் போக வேணாம். நல்லா ஓட்டுறவங்க மட்டும், அது மட்டும் இல்லாமல் கார் நல்ல கண்டிஷனில் இருக்கிறவங்க மட்டும் திரும்பலாம். என்ன பண்ண பாருங்க, நான் எப்படி திரும்ப போகிறேன்னு பாருங்கள். ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 4 லேப் வரும். ஸோ இது ஃபர்ஸ்ட் லேப்பு. ஸோ இதுக்கப்புறம் 4 லேப் வரும். 4 லேப்புமே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி இருக்காது பார்டர்ஸில். அதே மாதிரி ரொம்ப ரோடு குறுகலாக தான் இருக்கும். 4 இடமும் இப்படி தான் இருக்கும். அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப செங்குத்தாக இருக்கும், ரோடு ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் பார்த்து டிரைவ் பண்ணுங்கள். முக்கியமாக கார் நல்ல கண்டிஷனாக இருந்தால் மட்டும் அந்த அளவுக்கு மேலே ஏற முடியுமான்னு பார்த்துக்கோங்க.
கோயில் வந்துட்டோம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏத்தமா இருக்கும், ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். அண்ட் முக்கியமாக சாட்டர்டேல பார்த்தீங்கன்னா செம்ம ரஷ்ஷாக இருக்கும். காரை நீங்கள் பார்க்கே பண்ண முடியாது, மேலே ஏற்றவே முடியாது. ஏன்னா எல்லா பாதையிலுமே பார்த்தீங்கன்னா கார் நிறுத்தியிருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சாட்டர்டே காரில் வரதை இந்த இடத்த தவிர்த்துக்கோங்க. மற்ற டேஸ் ஓகே ஃப்ரீயாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம கோயில் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் கோவில். அண்ட் ரைட்டில் இருக்கிறதா வந்து ஆஞ்சநேயர் இருக்கிற இடம், லெஃப்ட்டில் இருக்கிறது வந்து ராமர் சீதை லட்சுமி 3 பேர் இருக்கிற இடம். ஸோ இப்போ நம்ம நிற்கிறது பார்த்தீங்கன்னா ராமர் லக்ஷ்மணன் சீதை அவங்க சன்னதிக்கு பண்ணி தான் நிற்கிறோம். இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் தான் ஆஞ்சநேயர் இருக்காரு. ஸோ அதை வந்து நான் வீடியோ எடுக்க வேணான்னு சொல்லிட்டு தவிர்த்துட்டேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கோயிலில் வந்து நேராக பார்த்துக்கோங்க. ஏன்னா அதை நான் ஃபோட்டோ எடுக்கவும் கூடாது, வீடியோ எடுக்கவும் கூடாது. அதனால நான் விரும்பலை எடுக்க காட்டுறதுக்கு. ஸோ நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். இது வந்து ஆஞ்சநேயர் சன்னதிக்கு பேக் சைடு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து அவங்க வேண்டதில் வந்து தேங்காய் மட்டைகள் இது மூலியமாக வந்து பண்ணியிருப்பாங்க, எல்லா இடத்துலையும் வச்சு கட்டியிருப்பாங்க. ஸோ இங்கே தெரியறது. ஸோ அந்த வியூவே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த வியூ வந்து இன்னொரு வியூ ஒன்று காட்டுறேன் பாருங்க, அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் உண்டானதுக்கான காரணங்களை வந்து பெயிண்டிங்ஸை வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆஞ்சநேயன் வந்து சீதை கிட்ட வந்து அந்த கனையாளி கொடுத்தது, ஸோ சீதை வந்து அந்த அவங்க வந்து ஒரு முதலத்தை காமிச்சது அதெல்லாம். ஸோ இதான் வந்து அந்த பேர்ட்ஸ் வியூ. ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நீங்கள் பார்க்குற ரோடு பார்த்தீங்கன்னா இதான் அவுட் எக்ஸிட்டு. ஸோ இங்கேருந்து காரில் போகிறவங்க அதில் போகலாம். இதுக்கு மேலே ஒரு டவர் இருக்கும். ஸோ அந்த டவரில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வியூவே சூப்பராக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நிறைய பேர் தியானமும் பண்ணுவாங்க. அண்ட் கோயிலோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கோயிலோட அந்த வடை, அந்த முறுக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அதுவும் சூப்பராக இருக்கும். அங்கே நிற்கிறாங்க பாருங்கள், வாங்குறாங்க பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் பார்க்கிங். ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், சாட்டர்டே பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாக பார்க்கிங்காக இருக்கும். கார் பார்க் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த மேட்லேருந்தே பார்க்கிங் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு பார்க்கிங்கே கிடைக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சாட்டர்டே வந்து இந்த இடத்துல கார் எடுத்து வராதிங்க. ஏன்னா நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வெளியே போகிறதும் கஷ்டம், உள்ளே ஏறதும் கஷ்டம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இந்த கோயிலுக்கு அடிக்கடி வந்துட்டு போறாரு, ஆஞ்சநேயர் வணங்கிட்டு போறாருன்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த கோயிலோட பியூட்டி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 108 திவ்ய தேசமான நித்திய கல்யாண பெருமாள் கோவிலுக்கும் இந்த கோவிலுக்கு ஒரு தொடர்பு இருக்குங்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி இங்கேருந்து வந்து பூஜை சாமான்கள் பிரசாதங்கள்லாம் இங்கேருந்து கொடுத்து அனுப்புவாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் என்னன்னா இந்த கோவில் கட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளால் கட்டப்பட்டது. ஸோ இந்த கோவில் அவர் 108 கோவில் ஆஞ்சநேயர் கோவில் இந்தியா முழுக்க கட்டினாலும் இந்த கோவில் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக கட்டியிருக்காரு. அதுக்கு என்ன காரணம்னா அந்த வரலாறும் காரணம், நான் சொன்ன வரலாறும் காரணம். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயோட வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி இருக்கும், அது வந்து தலைக்கு மேலே இருக்கும். அவரோட கை விரல் பார்த்தீங்க அப்படின்னா அபயமுத்ரான்னு சொல்றாங்க, அபயமுத்ரால இருப்பார் அப்படின்ட்டு. அபயமுத்ரானா என்ன அர்த்தம் அப்படின்னா அவரோட பக்தர்கள் யார் வந்தாலும் அவங்கள வந்து பாதுகாக்கத்தான வேலை, அவங்க என்ன நினைச்சு வேண்டிட்டு வந்தாலும் அது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த காரிய தடைகள், வேலை வாய்ப்பின்மை இது எல்லாமே வந்து அவர் சரி பண்ணி கொடுக்குறாரு. அப்புறம் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பக்தர்களை வந்து அந்த கோயில் நிர்வாகம் வந்து பெருசாக மதிக்கிறாங்க. ஏன்னா சில இடத்துல வந்து காசு போட்டால் தான் அவங்க எல்லாம் கொடுப்பாங்க, அப்படிங்க கிடையாது. பக்தர்களை பெருசாக மதிக்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தண்ணி வந்து தெளிப்பாங்க. அது வந்து தண்ணி தெளிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே நமக்கு ஒரு வைப்ரேஷனாக இருக்கும், அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த நீங்கள் கோயிலுக்குள்ள போயிட்டு கோயில் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த கோயிலுக்கு நீங்கள் படியிலையும் வரலாம். படியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏறதே தெரியாது, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மேலே வந்துடுவீங்க, அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் கோயிலை போய் பாருங்கள். அண்ட் கோயிலை போயிட்டு உங்களுக்கு எப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்குன்னு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும், அது வந்து ஆஞ்சநேயர் நடத்தி கொடுப்பார் எனக்கு நடந்த மாதிரி அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்வேன். அண்ட் சீக்கிரம் உங்கள் எல்லாரையும் இந்த வீடியோவில் பார்க்குறேன். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த கோயிலுக்கு வரதுனால உங்கள் மனசு மட்டும் இல்லை, உங்கள் வயிறு நிறைஞ்சிரும். ஏன்னா இந்த கோயில் நீங்கள் எந்த டைமில் வந்தாலும் உங்களுக்கு பிரசாதம் கிடைக்கும். பக்தர்கள் அவ்வளோ பேரும் சுண்டல், புளியோதரை, தயிர் சாதம், சக்கரை பொங்கல்னு அப்படியே அமர்த்தில் படுத்துவாங்க, வயிறு ஃபுல்லாக நிறைஞ்சிரும்.